ஒரு என்ஜிஓ பாலிடிக்ஸ் மாதிரி. என்ஜிஓ பாலிடிக்ஸ்லாம் இல்லைங்க, தப்பு தப்பாக பேசாதீங்க. இஷ்யூ அது இல்லை, மெயின் இஷ்யூ பேசு. உன் கொள்கை என்ன அது சொல்லு, உன் பாலிசி என்ன, பிஜேபி இஷ்யூவில் உன் ஸ்டாண்ட் என்ன. அண்ணாமலையை குறைச்சி மதிப்பிடாதீங்க. எனக்கு தெரிஞ்ச அண்ணாமலை இஸ் த பர்சன் டு பி வாட்ச்டு. நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு நபர் அண்ணாமலை தான். ஒரு பக்கம் ஐபிஎஸ், ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸ்னா வரே வா, இது வந்து பிரமாதமாக இருக்கும் தமிழ்நாடு. இந்த நாட்டு மக்களும் நாசமாக போகட்டும்னு மனோகரால கலைஞர் வாசனம் தான் எனக்கு ஞாபகம். அண்ணாமலை வயசு மாதிரி கிட்டத்தட்ட 2 மடங்கு திமுக வயசு. ஆனால் அண்ணாமலைக்கு இருக்க பக்குவம் கூட திமுக. இதுதான் காங்கிரஸோட புத்தி. துரோகம் தானே திமுக பண்ணது, துரோகம் தானே. துரோகத்தை மல்லமாக பண்ணலாம், பச்சையா தூக்கி முதுகுல கத்தி எடுத்து குத்துனாங்க. துறை வைக்கவும் அப்படிங்க எப்படி சேர்ந்திருக்க முடியாது. அது உண்மைங்க, சத்தியமா வாய்ப்பு இல்லை. துறை வைக்க சொல்ற இந்த விஷயத்துல உண்மை. அமித்ஷா உங்களுக்கு வாழ்த்து சொன்னதுல பெருமைப்பட என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. விஜய்க்குமே இவருடைய பேச்சு நெருக்கடியா, ரொம்ப பெரிய நெருக்கடி உண்டாகி இருக்குது. அதனால தான் அவங்க அந்த பக்கம் அன்புமணி பக்கம் கதவை திறந்து வைக்கிறாங்க. பை எலெக்ஷன்ல ஒரு 5 சீட் ஜெயிச்சிட்டாங்கன்னா அதுக்கு பிறகு தான் இருக்குது வான வேடிக்கை. ஒரு என்ஜிஓ பாலிடிக்ஸ் மாதிரி. என்ஜிஓ பாலிடிக்ஸ்லாம் இல்லைங்க, தப்பு தப்பாக பேசாதீங்க. இன்னைக்கு அவர் வந்து ஒரு கட்சி சாரா அமைப்பு, அது விரைவில் கட்சியாக மாற்றுவோம்னு சொல்லிட்டாரு. உள்ளாட்சி தேர்தலில் அவங்க போட்டி போடுவாங்க. இப்போ அசம்பிளி எலெக்ஷன் எப்போ நடந்தாலும், இது ஒரு நாடு ஒரே தேர்தல் 29 வருதுன்றாங்க. அது வருதோ வரலையோ, அடுத்த அசம்பிளி எலெக்ஷன் எப்போ வந்தாலும் அவங்க கண்டிப்பாக அக்ரெசிவா ஃபைட் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாரும் என்ஜிஓலாம் கிடையாது. கட்சிக்கு ஃபண்டிங் என்ன, அதெல்லாம் அடுத்த விஷயம் தம்பி. அதெல்லாம் அடுத்த விஷயம் தம்பி. ஃபண்டிங் அந்த கதையெல்லாம் அப்புறம் பேசுவோம். அதுக்கு முன்னால பெரிய தலைப்பெல்லாம் இருக்கு. அவருக்கு பணம் எங்கேருந்து வருது, அவன் கொடுக்குறான், என்ஜிஓ கொடுக்குறான், அதெல்லாம் தேவையெல்லாம் செகண்டரி, ஜுஜிபி மேட்ரு. இஷ்யூ அது இல்லை, மெயின் இஷ்யூ பேசு. உன் கொள்கை என்ன அது சொல்லு, உன் பாலிசி என்ன, பிஜேபி இஷ்யூவில் உன் ஸ்டாண்ட் என்ன, ஹிந்துத்துவா பற்றி உன் கருத்து என்ன, அதுக்கெல்லாம் பதில் சொல்லு. 19 நான் வந்து வீட்டில் ஹிந்து மதத்தை பூட்டி வச்சுட்டு வந்துட்டேன், இந்த கதைலாம் அழக்கூடாது. ஒருவேளை விஜயோட வெற்றி அந்த ஜென்சி இளைஞர்கள் அவருக்கு அந்த டேர்ம் பயன் அதை குறி வைப்பாங்க. இப்போ பிஜேபி அதை எல்லாரும் குறி வைப்பாங்க. மற்றவங்கெல்லாம் விஜய்க்கு வந்தது அது ஆர்கானிக்காக வந்தது. இப்போ திமுக அவருக்கு ஒரு வசீகரம் இருக்கு, அந்த விஜய்க்கு ஒரு வசீகரம் இருக்கு. விஜய் வந்து 25 வருஷமா சினிமாவில் பில்டப் பண்ண இமேஜ், ஆன்லைனில் அவங்க ஒர்க் பண்ண ஸ்ட்ராட்டஜி, அதெல்லாம் சேர்ந்து திமுக மேலே மக்களுக்கு இருந்த கொலவெறி, குறிப்பாக திமுக வரக்கூடாதுன்றது, இது அதிமுகவுக்கு போயிருக்க வேண்டிய வெற்றி இவருக்கு வந்திருக்குது. அதனால் அவங்க ஆர்கானிக்காக அவங்களுக்கு வந்தது. நீ அதை பாட்டு புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட கதையா. திமுக ஜென்சி மீட் நடந்தது, எப்படி கேலி கூத்தா முடிச்சதோ அந்த மாதிரியான கேலி கூத்தில் பாதியாவது அண்ணாமலை விஷயத்தில் இருக்கும். பட் போக போக அவர் எப்படி காய்களை நகர்த்துறாருன்னு பார்க்கணும். அண்ணாமலையை குறைச்சி மதிப்பிடாதீங்க. எனக்கு தெரிஞ்ச அண்ணாமலை இஸ் த பர்சன் டு பி வாட்ச்டு. நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு நபர் அண்ணாமலை தான். ஏன்னா வந்து அவர் விஷயதாரி, அண்ணாமலை விஷய ஞானம் உண்டு அவருக்கு. அவர் 12 வருஷம் போலீஸ் ஆஃபீஸராக இருந்துட்டு ஆர்எஸ்எஸ் பயிற்சியால் அரசியல் வராரு. ஒரு பக்கம் போலீஸ் பேக்ரவுண்ட், ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்டுனா டெட்லி காக்டெயில் இது. அதிகாரி ரெண்டு, ஆமாம். ஒரு பக்கம் ஐபிஎஸ், ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸ்னா வரே வா, இது வந்து பிரமாதமாக இருக்கும் தமிழ்நாடு. ஆர்என் ரவி. ஆமாம். இந்த நாட்டு மக்களும் நாசமாக போகட்டும்னு மனோகரால கலைஞர் வாசனம் தான் எனக்கு ஞாபகம் வருது. அண்ணாமலை வந்து இந்த ஆட்சியை தொடர்ந்து நடக்கணும், நம்ம அந்த ஆட்சி எப்படி போகுதுன்னு பார்க்கணுன்றாரு. அதெல்லாம் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஆனால் அதோட பெருந்தன்மையால வரல இல்லை, அது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஆனா அவர் சொல்றது அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. இன்னைக்கு பப்ளிக் ஒப்பீனியன் விஜய் பக்கம் இருக்குது. திமுக காரங்க அதான் சொல்றேன், திமுக காரங்க தாங்க வந்து அது கூட்டணி கட்சிகளுக்கு தெரியலையோ இல்லைங்க. திமுக காரங்க தற்கொலை, திமுகன்ற கட்சிக்கே வந்து தற்கொலை எண்ணம் வந்துடுச்சு. ஒரு தனிநபருக்கு தற்கொலை எண்ணம் வந்துன்னா ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், ஒரு கட்சிக்கு வந்துன்னா என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது? சூசைட் பாலிடிக்ஸ். இல்லை அதை நாங்கள் யாருக்கும் கொடுக்க மாட்டோம், நாங்கள் தான் இதில் ஏகப்போம், நீங்களாம் யாரும் வரக்கூடாதுன்றாங்க. இல்லை இப்போ கூட்டணி கட்சிகளுக்கு அந்த என்ன வந்து, ஏன்னா திருமா வைகோ இல்லை அவங்கள விடுங்க. விஜயை பற்றி எதிர்க்கிறதுல எது பண்ணாலும் தப்புன்னு தினம் ஒரு இம்சை பண்ணிக்கணும், ஏதாவது ஒரு பேச்சு பண்ணிக்கின்னு இருக்குது. மக்கள் மத்தியில் மக்கள் அருவருப்பு தான் வளர்க்கும். நாளைக்கு ஒரு உண்மையான பிரச்சனைக்கு நீங்கள் போராடும் போது மக்கள் உங்களை சீண்ட மாட்டாங்கன்ற புரிதல் 75 ஆண்டு கால கட்சிக்கு இல்லை. தான் சொல்கிறேன், தனி மனிதனுக்கு தற்கொலை எண்ணம் வந்துன்னா கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஒரு கட்சிக்கே வந்துன்னா ஒன்றும் பண்ண முடியாது, வேடிக்கை தான் பார்க்கணும், நாசமாக போங்கன்னு. அதான் பண்ணின்னு இருக்குது திமுக இன்னைக்கு. சூசைட் பாலிடிக்ஸ், திமுகவோட அரசியல் சூசைட் பாலிடிக்ஸ். அதுக்கு அவங்க ஏகபோகம் மோனோபொலி ஆகிட்டாங்க. வேறு யாரும் கேட்டால் கூட கொடுக்க மாட்டான், எங்களுக்கு தான் அது மொத்தமாக மோனோபொலிட்டாங்க. அதனால் அந்த பாதையை வந்து அண்ணாமலை தேர்ந்தெடுக்கல. அண்ணாமலைக்கு இருக்க தெளிவு கூட திமுக இல்லையாங்க. அண்ணாமலை வயசு மாதிரி 2 மடங்கு திமுகவோட ஆயுள், திமுகவோட வயசு. அண்ணாமலை வயசு மாதிரி கிட்டத்தட்ட 2 மடங்கு திமுக வயசு. ஆனால் அண்ணாமலைக்கு இருக்க பக்குவம் கூட திமுக இல்லையா? இல்லைன்னு டெய்லி இப்படி மிஸ் கொடுப்பாங்களா? எதையோ பேசுகிறார் ஆர்எஸ் பாரதி, ஆசா பேசுறதுலாம் இன்னும் அபத்தமாக சகிக்க முடியல. ஒரு முதலமைச்சர்ன்ற மரியாதை இல்லாமல் எவ்வளோ திட்ட முடியுமோ, இதெல்லாம் உங்களுக்கு எதிராக தான் போய் முடியுன்ற புரிதலே அவங்களுக்கு இல்லை. எனவே அவங்க போட்டோம் விஷ் தம் ஆல் த பெஸ்ட், குட் லக் டு டிஎம்கே. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இப்போ தாங்க வந்திருக்காரு. உள்ளாட்சி தேர்தலில் இந்த கட்சி போட்டி போடும், கட்சியாக மாற்றி முள்ள நகருவார். அவர் டாக்டிக்கலாக மூவ் பண்ணாருன்னா, இப்போ நான் சொல்கிறேன்ல பிஜேபி பற்றி அவர் ஸ்டாண்ட் என்னன்னா அதை சொல்லாமல் அல்லது கொஞ்சம் நைச்சியமாக அப்படி
தேன் ஒழுக பேசிட்டு கூட ஒரு காய் நகர்த்தலாம் முன்னால். அப்படி பண்ணார்னா வந்து அடுத்த அசம்பிளி எலெக்ஷனில் கண்டிப்பாக வந்து அவர் ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துவார். கண்டிப்பாக ஏற்படுத்துவார். ஆட்சியை பிடிப்பான்னு சொல்ல இம்பாக்ட் ஏற்படுத்துவார். மேலும் மேலும் தமிழ்நாட்டில் அரசியல் ஃப்ராக்மெண்டட் ஆகிறது, பிளவுபடுறதை தான் பிஜேபி விரும்பும். ஏன்னா அவங்க பலமாக இல்லாத எந்த மாநிலத்திலையும் பொலிட்டிக்கல் சன்னிங், பொலிட்டிக்கல் கிரைசிஸ், பொலிட்டிக்கல் கன்ஃபியூஷன், பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி, எஸ்பெஷலி பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி, அரசியல் ஸ்திரமற்ற தன்மை வரதை பிஜேபி விரும்பும். அதுக்கு அண்ணாமலை தன்னால் ஆனது எல்லாத்தையுமே செய்வார். இந்த 2 திராவிட கட்சிகளையும் மக்கள் வந்து கணிசமான அளவு வெறுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உடனே அவன் 1 கோடி ஓட்டு வந்தது, இவனுக்கு ஒரு இந்த கதைலாம் ஒரு பக்கம் சீட்டாக கன்வெர்ட் ஆகல, கூட்டணி சேர்ந்து தான் வந்திருக்குது. அது இன்றைக்கி திமுகவோட சூசைடு பாலிடிக்ஸ் இன்னமும் மக்களை வந்து விஜய் மேலே கோபம், ஆட்சி மேலே வெறுப்பு அடுத்த 1 வருஷத்தில் 2 வருஷத்தில் 3 வருஷத்தில் வரும்போது திரும்ப திமுக அந்த ஓட்டு போகாது. அது ஒன்று அண்ணாமலை மாதிரி பிளேயர்ஸுக்கு வரும், இல்லை அது இன்னமும் ஃப்ராக்மெண்டடாக போகும். இதை புரிஞ்சுக்கணும். ஸோ அண்ணாமலையோட வருகை தமிழக அரசியலில் ஒரு குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படி தான் நான் நம்புகிறேன். நிறைவாக ஒரு 2 கேள்வி. நீங்கள் ஆரம்பத்துலேருந்து தேர்தலுக்கு முன்னாடியும் சரி, தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறமும் சரி, திருமாவளவனோட நிலைப்பாடை சரியாக கணிச்சதில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் நீங்கள். ஸோ அதில் இப்போ சமீபத்தில் அவர் இப்போ பேசுகிற விஷயங்கள் எப்படி எடுத்துக்கிறது? திமுக தாவேகா கூட்டணி இந்தியா லெவலில் இருக்கணுன்றாரு, நாங்கள் நட்பு சக்தின்றாரு, என்ன உள்ளே இருந்ததுக்காகவே நாங்கள் ஆதரிக்க முடியுமாங்கிறாரு. இல்லை, இவங்க எல்லாருக்குமே இப்போ ஒரு பயம் வருது. காங்கிரஸ் குறிப்பாக திமுகவும் தாவேக்காவும் ஒரே அணியில் இருக்கணுன்றது திருமாவோட கருத்து கிடையாது. இன்ஃபேக்ட் அது ஒரிஜினலி காங்கிரஸோட ஒப்பீனியன். 1 மாதத்திற்கு முன்பு ப. சிதம்பரம் அவர்கள் முதல்ல அதை சொன்னார். திமுகவும் தாவேக்காவும் ஒரே கூட்டணியில் இருக்கலாம், வாட்ஸ் ராங் இன் இட்னர். ஜூன் 8ஆம் தேதி இந்தியா கூட்டணி கூட்டம் நடக்கும்போது திமுக அதை புறக்கணிச்சது. அந்த கூட்டத்தில் பேசின ராகுல் காந்தி தன்னுடைய ஒரே 2-3 நாட்கள் கழித்து தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டிருந்தார். அதில் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து பிஜேபிக்கு சாதகமாக ஒருபோதும் திராவிட முன்னேற்ற கழகம் நடந்து கொள்ளாது என்று நான் உறுதியாக சொல்லுகிறேன்னாரு. திமுகவும் தாவேக்காவும் ஏன் ஒரே கூட்டணியில் இருக்கக்கூடாது என்ற துணியில் தான் ராகுல் காந்தியோட பேச்சுமே இருந்தது. இது 2. 3வது, அபிஷேக் மனு சிங்வி, டாக்டர் அபிஷேக் மனு சிங்வி, உச்சநீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர், காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர், அவர் என்ன சொன்னார்னா, எங்களுடைய நீண்ட நாள் நண்பர் திராவிட முன்னேற்ற கழகம், அவங்க எங்கள் கூட்டணியை விட்டு வெளியில் போனது எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது. நாங்கள் வந்து வெறும் ஆதரவு மட்டும் கொடுத்துருக்கலாம், ஏன் அமைச்சரவையில் சேர்ந்தோன்றாங்க. எங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு 59 வருஷம் பொறுத்து கிடச்சிருக்கும்போது நாங்கள் ஏன் அதிகாரத்தில் இருக்கக்கூடாது? எங்கள் நிலைப்பாட்டையும் நீங்கள், எங்கள் நிலையையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 59-60 வருடங்கள் அதிகாரம் இல்லாத ஒரு கட்சி அதிகாரத்தை சுவைப்பதற்கான வாய்ப்பு வரும்போது நாங்கள் ஏன் போகக்கூடாது அப்படின்னு கேட்டார். அது சொல்லிட்டு அடுத்தவர் என்ன சொன்னார்னா, தேசிய அளவில் இதே சிதம்பரமும் ராகுல் காந்தியும் சொன்னது தான் டாக்டர் அபிஷேக் மனு சிங்வியும் சொன்னார். தேசிய அளவில் திராவிட முன்னேற்ற கழகமும் தாவேக்காவும் இணைந்து பணியாற்றலாம், அது எந்த விதமான சிக்கலும் இல்லைன்னு சொன்னார். ஸோ ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்லி முக்கியமான ஒரு பாயிண்ட், நேற்றைக்கு என்டிடிவி இணையதளம், ஆங்கில இணையதளத்துக்கு, என்டிடிவி இணையதளத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோட எம்பி, அவருடைய பெயர், அவர் ராஜ்யசபா எம்பியான்னு எனக்கு தெரியல, லோக்சபா, ஐ திங்க் ராஜ்யசபா, டாக்டர் கணபதி ராஜ்குமார்னு ஒருத்தர் இருக்கார், ராஜ்யசபா எம்பி, கோயம்புத்தூர் எம்பி, லோக்சபா எம்பி இல்லையா? கரெக்ட். அண்ணாமலை தோக்கடிச்சார். டாக்டர் கணபதி ராஜகுமார், அவர் இல்லை கணபதி ராஜகுமார் டாக்டர் இல்லை, கணபதி ராஜகுமாருடைய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேட்டி அது. அப்போ கணபதி ராஜகுமாருடைய பேட்டி பார்த்தீங்கன்னா, திமுக காங்கிரஸ் கூட்டணி 29 வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்ற துணியில் தான் அவருடைய பேச்சு இருக்குது. ரொம்ப தட் இஸ் இஃப் யூ ரீட், ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, இஃப் யூ ஹாவ் ரீட் பிட்வீன் த லைன்ஸ் எபிலிட்டி, வார்த்தைகளுக்கு இடையே உள்ள இடைவெளியை பகுப்பாய்வு செய்யக்கூடிய திறமை உங்களுக்கு இருந்ததுன்னா, இஃப் யூ ரீட் பிட்வீன் த லைன்ஸ், அப்படி தான் நமக்கு முடிவு பண்ண முடியும். காங்கிரஸ் தான் எதிரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் தாவேக்காவோட திமுக அலையன்ஸில் இருக்க முடியாது, காங்கிரஸ் தான் எங்களுக்கு எதிரி அப்படின்லாம் சொல்லிட்டு, ஆனால் அடுத்த பேராவில் வரும்போது வந்து இந்த ரணம்லாம் ஆடுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், இந்த டேமேஜை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நாள் ஆகுன்றாங்க. புரிஞ்சுக்கலாம் நீங்கள் அதில். இந்த பக்கம் சிதம்பரம், ராகுல் காந்தி, சிங்விலாம் சொல்கிறோம். அப்போ இன்றைக்கி இவங்களுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா, இப்போ முரளிமன் இவர் இப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் மாணிக்கம் தாக்கூர் அதே தான் சொல்கிறார், ஜோதிமணி அதான் சொல்கிறாங்க. காங்கிரஸ்லேருந்து திமுக வந்து தாவேகா கூட்டணியில் 2 பேரும் தேசிய அளவில் இணையணும் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா சிபிஎம்மும் காங்கிரஸும் கேரளாவில் எதிரெதிராக நிற்கிறாங்க. ஏன்னா அங்கே வந்து 2 பேருக்கும் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த உதாரணத்தை தேசிய அளவில் காமிச்சு சிபிஎம்மும் காங்கிரஸும் வெஸ்ட் பெங்காலில் ஒன்றா இருக்காங்க, தமிழ்நாட்டில் ஒன்றா இருக்காங்க, கர்நாடகாவில் ஒன்றா இருக்காங்க, ராஜஸ்தானில் ஒன்றா இருக்காங்கன்றாங்க. அங்கே காங்கிரஸுக்கு செல்வாக்கு இருக்குது, சிபிஎம்முக்கும் கொஞ்சம் இருக்குது. திமுகவும் தாவேக்காக தமிழ்நாட்டுக்கு வெளியில் என்ன இருக்குது? மத்திய பிரதேசில் என்ன திமுக 18% ஓட்டா?
ஒடிசால என்ன தாவேக்காக வந்து 7.25% ஓட்டாங்க. சைபர், இது சைபர், அது சைபர், ரெண்டு சைபர். ரெண்டு பேருக்கும் தமிழ்நாட்டுக்கு வெளில சைபர். இவங்க பிரச்சனையே தமிழ்நாடு தான். நீ தாவேக்காவும் திமுகவும் சிபிஎம் காங்கிரஸ் மாதிரி கேரளாவில் சண்டை போட்டாலும் தேசிய அளவில் ஒற்றுமையாக இருக்கணுன்ற உதாரணம் அபத்தமான உதாரணம், அபத்தத்திலையும் அபத்தமான உதாரணம். இப்போ என்ன பயம் வருது காங்கிரஸ்காரனுக்கு? திமுக விட்டு விலகி உதறி விட்டு அடுத்த நாளே அந்த மை கூட காயலை, மை இன்னமும் காயலை. அடுத்த நாளே ஓடி போய் எங்கே சேர்ந்தாங்க? விஜயோட சேர்ந்துக்கின்னு. சேர்ந்ததோடு இல்லாமல் உள்ளாட்சி தேர்தல் 29 எலெக்ஷன் வரைக்கும் கூட்டணின்னு அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இப்போ விஜயோட பாலிடிக்ஸை பார்த்தா அவர் பிஜேபி எதிர்க்கிற மாதிரியே தெரியல. 29 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் விஜய் பாய்காட் கூட பண்ணலாம். நான் மாநில கட்சி எனக்கு என்னத்துக்கு லோக்சபா எலெக்ஷன் கூட சொல்லிட்டு போகலாம், வந்து ராஜ்யசபா எம்பி வேணாம் அப்படி சொல்லிட்டு போகிற கூட வாய்ப்பு இருக்குது. அப்போ இவங்க கதை திண்டாட்டம். அப்போ இப்பயே திமுகவை தாஜா பண்ணுற வேலையில் காங்கிரஸ் இறங்குது. இதுதான் காங்கிரஸோட புத்தி. துரோகம் தானே திமுகவுக்கு பண்ணது, துரோகம் தானே. துரோகத்தை மல்லமாக பண்ணலாம், பச்சையாக தூக்கி முதுகில் கத்தி எடுத்து குத்துனாங்க. ரிசல்ட் வந்து அடுத்த நாள். இப்போ பயம் வருது. திமுக என்ன நெருக்கடினா, என்னதான் காங்கிரஸ் துரோகம் பண்ணாலும் திமுக இல்லைன்னா, காங்கிரஸ் இல்லைன்னா திமுகவோட லோக்சபா எலெக்ஷனில் பிஎம் கேண்டிடேட் யாரு? யாரும் இருக்க மாட்டாங்க. அப்புறம் நான் எடப்பாடி கதை தான், ஸ்டாலின் கதை. யாரை சொல்லி ஓட்டு கேட்பாரு? அப்போ திமுகவுக்கு ஒரு நெருக்கடி இருக்கு, காங்கிரஸ் 29ல் சேர்ந்துக்கிறது. அதான் கணபதி ராஜகுமாரோட பேட்டி. முதல் வரியில பயங்கரமான ஊன்னு சீனை போட்டு அடுத்த பேராலேயே வந்து இந்த புண்ணு ஆறுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், அந்த விண்டோ ஓப்பன் பண்ணி வைக்கிறது. இதுதான் திரும்ப பேசுறாரு. திரும்பவும் அதான் பேசுறாரு. அது திரும்ப பேசும்போது, ஏன்னா அவர் டெய்லி மாற்றி பேசுறதால மற்றவங்க பேசும்போது இருக்க கிரெடிபிலிட்டி, இப்போ மாணிக்கம் தாகூரோ ஜோதிமணியோ பேசும்போது இருக்க ஒரு கிரெடிபிலிட்டி வந்து திரும்ப பேசும்போது இல்லை. ஏன்னா அவர் தினம் மாற்றி பேசுறாரு. ஆனால் இவர் பேசுறது தான் காங்கிரஸோட ஸ்டாண்ட். ஸோ இந்த நெருக்கடியை நோக்கி அவங்க தள்ளுறாங்க. அது எங்கே போய் முடியும்? நம்ம வைக்கவும் துரை வைக்கவும் அப்படிங்க எப்படி சேர்ந்துருக்க முடியாதுங்க. அது உண்மைங்க, சத்தியமா வாய்ப்பு இல்லை. துரை வைகோ சொல்ற இந்த விஷயத்துல உண்மை. முதன் முறையாக வாழ்க்கையில் உண்மை பேசியிருக்கிறார் துரை வைகோ. அப்படிதான் அவங்க அப்பா அடிக்கடி பேசுவார். இவர் மகன் வந்து இப்போ அப்பாவை அடிவிட்டு எப்பயாவது ஒரு உண்மை பேசுறதுன்னு எனக்கு தெரிஞ்ச முதல் தடவையாக வைகோ உண்மையை பேசியிருக்கார் துரை வைகோ. அதாவது எப்படிங்க சேர முடியுன்றது நியாயமான கேள்வி. திமுக எப்படிங்க தாவேக்காவை மன்னிக்கும்? கொலைவெறியில் இருக்கு திமுக. பவர் போச்சு அவங்களுக்கு. புதுசாக வந்த கட்சி வீழ்த்தி இருக்கு. நீங்க எல்லாம் போய் கூட சேர்ந்துக்கிட்டீங்க. இன்னைக்கு தாவேக்காவை ஆட்சியில் இருக்கக்கூடிய, ஆட்சிக்கு வெளியிலேருந்து ஆதரிக்கக்கூடிய இந்த 5 கட்சிகளுமே திமுக ஆதரவில் ஜெயிச்ச கட்சிகள். எஸ். அப்போ திமுகவோட கோபத்தை நீங்க புரிஞ்சுக்கலாம் அவங்க பக்கத்தில். அப்போ எப்படி ஒன்றா சேர முடியும்? சேரவே முடியாது. ஆனால் இந்த பயம் இப்போ காங்கிரஸுக்கு உள்ள வருது. திரும்பக்கு ஏன் அந்த பயம்? அவர் அமித்ஷா எனக்கு ஃபோன் பண்ணாரு, அதெல்லாம் தேவையே இல்லைங்க. அமித்ஷா உங்களுக்கு பெருமையா பேசுறாரு. அது பெருமையா பேச வேண்டிய விஷயமே கிடையாது. ரொம்ப சாதாரணமான விஷயம். முதல் தடவை எம்பி ஆனவர் இப்படி பேசணும்னா அதை புரிஞ்சுக்கலாம். பார்கெயின் அவசியமே இல்லைங்க. ஏங்க எல்லா எம்பிக்கும் உள்துறை அமைச்சர் வாழ்த்துறதுன்றது ஒரு சாதாரண விஷயம். அது ஒரு கம்யூனிஸ்ட் எம்பியோ காங்கிரஸ் எம்பியோ வெளியில சொல்லவே மாட்டாங்க. அது இன்ஃபேக்ட் அது ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அசூயான ஒரு விஷயம். அது சொல்லக்கூடாது நீங்கள் வெளியில. உங்க தனிப்பட்ட உறவு அது. என்ன சொல்ல சாதிக்க விரும்புறாரு இது மூலமா? உங்களுக்கு செல்வாக்கு இருக்கு அமித்ஷா கிட்ட சொல்லிக்கிறீங்களா? ஏங்க இது ரொம்ப சாதாரணமான விஷயங்க. ஏங்க புதுசா ஒரு எம்பி வந்தவன் இதை சொன்ன 3வது டேர்ம் எம்பி இவர் எதுக்கு இது சொல்றாரு? அமித்ஷா உங்களுக்கு வாழ்த்து சொன்னதுல பெருமைப்பட என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. என்னை பொறுத்தவரைக்கும் ஒண்ணுமே இல்லை. அதுல வயசுக்கால இருக்க கடைநிலை தொண்டர் வேணா அதை பார்த்து அவனுக்கு நடந்தனா அவன் சந்தோஷப்படுவான். நீங்க ஒரு தலைவர், உங்களுக்கு எது இல்லை பெருமை? அப்ப எனக்கு பாஜக கிட்ட அளவு செல்வாக்கு இருக்குன்னு அப்படி காமிச்சு இதை நம்ம சொன்னா உனக்கு என் கோவம் வருதுன்னு. நீ எதுக்கு எங்க தலைவரை டெய்லி திட்டுறான்? நான் எங்க திட்டுறேன் உங்க தலைவர்? நான் திட்ட வேணாம். பொதுவெளியில் உங்க தலைவர் பேசுறதை பார்த்தாலே முன்னுக்கு பின் விஜய்க்குமே இவருடைய பேச்சு நெருக்கடியா ரொம்ப பெரிய நெருக்கடி உண்டாக்கி இருக்குது. அதனால தான் அவங்க அந்த பக்கம் அன்புமணி பக்கம் கதவை திறந்து வைக்கிறாங்க. பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. புசி ஆனந்த வந்து அன்புமணியும் சௌமியா அன்புமணியும் ஏன் பாக்குறாங்க? அது யாரு கொடுக்குற மெசேஜ்? ஒரு ஆலோசனை கூட்டமே நடக்குது அமைச்சர்கள் வச்சு. எதுக்கு நடக்குது? பெரிய அது எது டிவியில போச்சு காமிக்கிறீங்க எல்லா டிவிலையும். அது விஜய்க்கு திரும்ப கொடுக்குற மெசேஜ். ஐயா 2 இங்க 4 2 பெருசா 4 பெருசா அவங்க பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. ஆமா திமுக கூட்டணி கிடையாது. ஆமா 2 பெருசா 4 பெருசா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அப்ப இது வரும்போது அடுத்த நாள் அவர் இன்னும் அதிகமா பேசுறாரு. ஆமா விஜய்கோட ஆங்கிள் இருந்து பாத்தீங்கன்னா இனிமே அடுத்த தடவை எலெக்ஷன் வச்சு 106 107 வாங்கலாம் நிச்சயம் கிடையாது. அப்ப இவ்வளவு தூரம் வந்தாச்சு, எப்படி ஆட்சியை ஹோல்ட் பண்ணுன்னு பாக்குறாங்க. இப்ப பை எலெக்ஷன் ஒரு 5 சீட் ஜெயிச்சா கூட போதும் அவங்களுக்கு. 112, காங்கிரஸ் ஒரு 117, இந்த 4 வந்ததுன்னா 121. நிம்மதி. எல்லாரும் இருந்தா இருங்க, போனா போங்க. அதனாலதான் திமுக கிட்டே ஒரு டோரை அப்படியே ஓபன் பண்ணி. நேத்து கூட வன்னியரசு திமுக நட்போட தோழமை. இது என்னங்க பேச்சு? வன்னியரசு எல்லாம் ஏன் இப்படி பேசுறாரு? எல்லாரும் நட்பு தான். இப்ப பிஜேபி காரன் எதிர்க்க வந்தா சண்டையா போட்டு போறீங்க, மூஞ்சில ஓங்கி குத்த போறீங்களா? இல்ல கை கொடுத்துப்பீங்க, டீ சாப்பிடுவீங்க, ஒன்னாதான் இருக்கீங்க.
இன்னும் பிஸ்னஸ் டீலிங்லாம் இருக்குது, அதெல்லாம் பேசினா வேற கதை. அது நட்பு எதிரின்றதுக்கு அர்த்தமே இல்லை. நட்புடன் இருக்கிறோன்னா அது வேறு, தனிப்பட்ட முறையில் நட்போடு இருக்கீங்களா இல்லையான்றது இஷ்யூ கிடையாது. பொலிட்டிக்கலாக எதிரியா நண்பனா அதை மட்டும் சொல்லு. நட்புடன் இருக்கு என்ன நட்பு? கொடுக்கல் வாங்கல் இருக்குது அவங்களுக்குள்ள. என்ன நட்புனா என்ன நட்பு? அது எல்லாரோடையும் தான். பிஜேபியோடைய நட்பு தான். பார்த்தா சிரிக்கிறதுக்கு பேர் என்ன? கை கொடுக்கறதுக்கு பேர் என்ன? எதிரியை பார்த்தா மட்டும் மூஞ்சியை திருப்பி இல்லை கை கொடுக்குறான்ல. அப்போ அதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இப்படியே சொல்லி நீங்கள் வந்து மாற்றி பேசி நீங்கள் வந்து ரணகலமாக ஆக்குறீங்க விஜயை. அவங்க ஆல்ரெடி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பை எலெக்ஷனில் ஒரு 5 சீட் ஜெயிச்சிட்டாங்கன்னா அதுக்கு பிறகு தான் இருக்குது வான வேடிக்கை. அப்புறம் இது எல்லாம் நடக்காது, அதெல்லாம் நடக்காது. அப்போ 112 வந்துடும். காங்கிரஸ் 107. காங்கிரஸ் என்ன பண்ணாலும் போகாது. 117. ராகுல் காந்தியே சொன்னாலும் இந்த 5 பேரும் ஐக்கியமாயிடுவாங்களே வழி, அவங்க ஒன்றும் போக மாட்டாங்க. பதவி அமைச்சர். அப்போ 117 போது உங்களுக்கு வந்து இந்த 4 வந்துன்னா குவைட்டா 21. அமமுக 122. இது தவிர திமுக அதிமுகவில் ஸ்லீப்பர்ஸில் இருப்பான். முக்கியமான மசோதா வரும்போது ஆஃப் ஆகி போயிடுவான். வாக் அவுட் பண்ணிட்டு ஒருத்தர் கூட எலெக்ஷன்லாம் ஃபேஸ் பண்ணுற தைரியமோ ஆர்வமோ கிடையாது, இன்க்ளூடிங் விஜய். 100%. எஸ் சார். பாப்பா சார் என்ன நடக்குதுன்னு நேரத்தை செலவழிச்சு நன்றி சார்.